தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டு அயல்நாட்டு மது வகைகளுக்கு மட்டுமல்ல, கல் உள்ளிட்ட அனைத்தையும் நான் எதிர்க்கக்கூடியவன், காந்தியின் உண்மையான தொண்டன் என்ற கருத்தை என்னிடத்தில் பதிவு செய்தவர். விடுதலை சிறுத்தைகளை தனிப்பட்ட முறையிலே வாழ்த்தி ஊக்கமளித்தவர். இந்த கட்சி வளர வேண்டும், தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் விளிம்பு நிலை சமூகத்தினருக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் தேவையான ஒரு அரசியல் இயக்கம் என்பதை பல மேடைகளில் எடுத்துரைத்தவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முதலாக அவருக்கு காமராஜர் கதிர் என்கிற விருதினை வழங்கி சிறப்பித்திருக்கிறோம். நாங்கள் நடத்துகிற அனைத்து பேரணிகளிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் பங்கு பெற்றவர். அடக்கி ஒடுக்கினால் இவர்கள் சிறுத்து போவார்கள் என்று சில ஆதிக்க சக்திகள் இந்த உழைக்கும் மக்களின் மீது கொடூரமான ஒடுக்குமுறைகளை ஏவினார்கள். ஆனால் இவர்கள் சிறுத்து போகவில்லை, சிறுத்தையாக உருமாறி சீறுகிறார்கள் என்று மேடைகளில் முழங்கியவர், எம்மை பாராட்டியவர். அத்தகைய ஒரு மகத்தான அரசியல் ஆளுமை இன்று நம்மிடையே இல்லை. இது தமிழ் சமூகத்திற்கு நேர்ந்த பேரிழப்பு. காந்தியின் கடைசி தொண்டர், காமராஜரின் கடைசி தொண்டர் காலமாகிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு கொள்கை குன்றாக வாழ்ந்தவர் இன்றைக்கு நம்மிடையே இல்லை என்கிற துயரம் நம்மை வாட்டுகிறது. அவரை இழந்து வாடுகிற அவருடைய அருமை மகள் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தாருக்கும், காந்தி காமராஜர் தொண்டர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.